வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் சாத்தானின் சிகப்பு அங்கி பகுதி 4. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 12. சவப்பெட்டியோட மேல்மூடி விசையா பாஞ்சு வந்து ஃபாதர் கப்ரியலோட முகத்துல பலமா மோதிச்சு. சட்டுன்னு அவர் மூக்குல இருந்து ரத்தம் வடியவும் தொடங்குச்சு. சரியா ஒரு வினாடிக்குள்ள சுதாரிச்சுக்கிட்டு ஃபாதர் கப்ரியல் விறுவிறுன்னு கல்லறையோட மேற்பக்கத்துக்கு வந்தாரு. அடுத்த ஒரு சில வினாடிகளுக்குள்ள யாரோ கையால பிடிச்சு வச்ச மாதிரி சவப்பெட்டியோட மூடி மறுபடியும் சரியான இடத்துல போய் பொருந்துச்சு. ஃபாதர் கப்ரியலோட முகத்துல சவப்பெட்டியோட மூடி வந்து மோதினப்போ அதை கல்லறையோட மேற்கு பகுதியிலிருந்து கீழ்ப்புறமா பார்த்துக்கிட்டு இருந்த லூக்காவுக்கு கை கால்லாம் வெடவெடன்னு நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. சவப்பெட்டிக்குள்ள படுத்திருந்த பெட்டி ஸ்டூவர்ட்டோடைய 2 கைகளும் மேல்மூடிய உயர்த்தியபடி விசியா மேற்புறமா பாஞ்சு வந்தது. பயந்து நடுங்கின லூக்கா அங்கிருந்து ஓட தொடங்கினா. கண்ணு மண்ணு தெரியாம ஓடின வேகத்துல ஏறத்தாழ கேட்டை நெருங்கி இருந்தான். அந்த சமயத்துல லூக்கா எது மேலேயோ மோதி நின்னா. லூக்கா மோதினது சிகப்பு அங்கி அணிஞ்சிருந்த பெர்னாண்டஸ் மேலதான். அவன் தன்னுடைய வலக்கைய உயர்த்தி லூக்காவோட தலைப்பகுதியை வெட்டினா. அந்த வினாடியே தரையில சுருண்டு விழுந்தான் லூக்கா. அதன் பிறகு ஒரு வினாடி கூட தாமதிக்காம தரையில விழுந்த லூக்காஸை பிடிச்சு உயர்த்தினான் பெர்னாண்டஸ். தாமதிக்காம அவனை சுடுகாட்டு பக்கமா வீசி எறிஞ்சான். ஆகாய மார்க்கமா பறந்து போன லூக்காவோட உடம்பு ஏற்கனவே சுடுகாட்டுடைய தகர மேடையில எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சிதையின் மேல கனக்கச்சிதமா வந்து விழுந்துச்சு. பெர்னாண்டஸ் பெட்டி ஸ்டூவர்ட்டோடைய கல்லறை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ஃபாதர் கப்ரியல் அதுக்கு பக்கத்திலேயே மயங்கி கிடந்தாரு. அவரை ஸ்டூவர்ட்டோட கல்லறைக்குள்ளேயே தள்ளி விட்டு ஸ்லாபை மூடினான் பெர்னாண்டஸ். பிறகு எதுவுமே நடக்காத மாதிரி வந்த வழியே திரும்பி நடக்க தொடங்கினா. அதே சமயம் சர்ச்சை ஒட்டி இருந்த படுக்கை அறையில படுத்திருந்தாரு ஃபாதர் வின்சென்ட். கடுமையான வலியால தளர்ந்து போய் தூங்கிட்டு இருந்தாரு. பொழுது விடிஞ்சப்போ ஃபாதர் கப்ரியல் அங்க இல்ல. வழக்கம் போல காலையில காஃபி எடுத்துட்டு வரக்கூடிய லூக்காவையும் அன்னைக்கு காணோம். வின்சென்ட் சமையலறையை நோக்கி போனாரு. ஒரு இடத்தையும் விடாம தேடி பார்க்க ஆரம்பிச்சாரு. முதல் நாள் இரவு ஃபாதர் கப்ரியலும் லூக்காவும் சேர்ந்து கல்லறைக்கு போன விவரத்தை வெளியில சொல்ல முடியாதால அவருக்கு ரொம்பவே வேதனையா இருந்துச்சு. இருந்தாலும் அவங்கள பத்திய செய்தி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அங்கேயே போட்டுக்கிட்டு வெளியே வந்தாரு. கல்லறை பக்கமா போக அவர் முயற்சி பண்ணப்போ சரியா தாமஸ் அங்க வந்து சேர்ந்தாரு. தாமஸ், நல்ல நேரத்துக்கு வந்து சேர்ந்தீங்க. லூக்காவை காணல, தேடி பார்க்கலான்னு புறப்பட்டேன் அப்படின்னு ஃபாதர் ஒரே மூச்சில பேசி முடிச்சாரு. அதுக்கு என்ன ஃபாதர், நான் உங்க கூட வரேனே அப்படின்னு பேசியபடியே ஃபாதர் வின்சென்ட் கூட நடக்க தொடங்கினாரு தாமஸ். அவங்க 2 பேரும் கல்லறையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. வழியிலேயே தாமஸுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன ஃபாதர், கல்லறை பக்கமா போறீங்களே, ஆட்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு போய் தேனா தானே லூக்காவை கண்டுபிடிக்க முடியும்? தாமஸ் கேட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை லூக்கா ஃபாதர் பிரான்சிஸ், அதாவது பெர்னாண்டஸ் இருந்த அறைக்குள்ள இருக்கலாம் இல்லையா? தாமஸ் ஃபாதர் வின்சென்ட் கிட்ட கேட்டுட்டு முதல்ல அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஃபாதர் வின்சென்ட் அரமனசோட ஒத்துக்கிட்டு பெர்னாண்டஸ் தங்கியிருந்த அறையை நோக்கி சில அடிகள் எடுத்து வச்சாங்க. கல்லறையில குழிய தோண்டக்கூடிய யோசேப்பு அவங்க முன்னாடி எதிர்பட்டான். ஃபாதர், உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கேன். உங்களுடைய சமயக்காரர் சுடுகாட்டுல தீயில கிடக்குறாரு அப்படின்னு அவன் ரொம்ப சாதாரணமா சொன்னான். என்னது, சுடுகாட்டுலையா? ஃபாதர் வின்சென்ட் வியப்போட கேட்டாரு. ஆமா ஃபாதர், நீங்களே வந்து பாருங்களேன். 3 பேருமா வேக வேகமா சுடுகாட்டு பக்கம் போனாங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்கள திடுக்கிட வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏறத்தாழ எரிஞ்சு போன நிலையில லூக்காஸோட உடம்பு அங்க கடந்துச்சு. வலது கால்ல இருந்து ஒரு பெரிய மச்சத்தை வச்சுதான் அது லூக்கா அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. திரும்ப வர வழியில பெர்னாண்டஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. உள்ள நுழைஞ்சதுமே வாங்க வாங்க, 2 பேருமா காலையில எங்க போயிட்டு வரீங்க ஃபாதர்? பெர்னாண்டஸ் ரொம்ப சாதாரணமா கேட்டான். உங்க சமயக்காரர் லூக்கா சுடுகாட்டுல எரிஞ்சு கிடக்குறாரு. அதை கேட்டதும் அவன் முகத்துல எந்த விதமான அதிர்ச்சியும் இல்ல. உண்மையாவா? ஒரு போலியான அதிர்ச்சியை வெளிக்காட்டினா பெர்னாண்டஸ். எப்படி இருந்தாலும் போலீஸ் சொல்ல வேணாமா? ஃபாதர் வின்சென்ட் கேட்டாரு. கண்டிப்பா தெரியப்படுத்தணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும். தாமஸ் அனுப்பி போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு ஃபாதர் வின்சென்ட். விஷயம் போலீஸுக்கு போனதும் போலீஸும் கூடவே ஒரு டாக்டரும் அங்க வந்து சேர்ந்தாங்க. ஏற்கனவே பாதிக்கு மேல லூக்காவோட உடம்பு கறிக்கட்டை ஆனதால போஸ்ட்மார்ட்டம் அங்கேயே பண்ணலான்னு முடிவும் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகு லூக்காவோட உடம்ப அடக்கமும் பண்ணினாங்க. ஃபாதர் கப்ரியலை பற்றி வின்சென்ட்டுக்கு எந்த விதமான செய்தியும் கிடைக்கவே இல்லை. கல்லறைக்கு வந்து பார்த்தப்போ பெட்டி ஸ்டூவர்ட்டோட கல்லறையில எந்த விதமான மாற்றமும் தெரியல. அதனால வின்சென்ட் ஃபாதர் அங்கிருந்து திரும்பி வந்துட்டாரு. அவர் மனசுக்குள்ள பல கேள்விகள்
ஆனா எந்த கேள்விகளுக்கும் அவருக்கு விடை கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு இரவு 12 மணி ஆனப்போ பெர்னாண்டஸ் கண் விழிச்சான். அவனுக்கு பின்புறத்துல சாத்தானுடைய சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. நீ தோத்துக்கிட்டு இருக்க, அது உனக்கு தெரியுதா? உன்னுடைய அழகு அதிகரிச்சிருக்கு, இளமை திரும்பி இருக்கு, ஆனா உன்னால ஒரு பெண்ணை கூட வசீகரிக்கவே முடியல. நிலைமை இப்படியே தொடர்ந்து போனா சீக்கிரமே நான் உன்னை ஒதுக்க வேண்டியதா இருக்கும். உனக்கு கொடுத்துருக்கிற சிறப்பான திறமைகளையும் சக்திகளையும் நான் திரும்ப பெற வேண்டியதா இருக்கும். எனக்கு உன் மேல எப்ப நம்பிக்கை குறையுதோ அந்த நிமிஷமே உனக்கு போக்கிடமே இல்லாம போயிடும், ஜாக்கிரதை அப்படின்னு சாத்தான் கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துச்சு. சரி, அந்த பெண்ணை நான் உனக்காக இப்பயே கொண்டு வரேன். அவ தான் வேணுன்றது இல்லை, அவ கிடைக்கலன்னா வேறு ஒருத்தி. உனக்கு தான் இப்ப யாரை வேணாலும் அழைச்சிட்டு வர திறமை இருக்குது இல்ல, சாத்தான் சொல்லவும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. பெர்னாண்டஸ் கேட்டான். உன்னுடைய விருப்பப்படியே ஆகட்டும். சாத்தான் அங்கிருந்து மறைஞ்சது. நேரா கல்லறை பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். பெட்டி ஸ்டூவர்ட்டோட கல்லறைக்கு முன்னாடி வந்து நின்னான். பெட்டி பெட்டி அழைச்சான். உள்ள இருந்து எந்த பதிலும் இல்லை. என்ன காரணம்? பெர்னாண்டஸ் யோசிக்க ஆரம்பிச்சான். ஒருவேளை எங்காவது வெளியே போயிருப்பாளோ? கல்லறைக்குள்ள அவ இருந்திருந்தா நிச்சயம் தான் கூப்பிட்ட குரலுக்கு பதில் குரல் கொடுத்திருப்பா. அவ நிச்சயம் வெளியே தான் போயிருக்கணும். அதனாலதான் தான் கூப்பிட்ட குரலுக்கு அவ பதில் கொடுக்கல அப்படின்னு பெர்னாண்டஸ் நினைச்சுக்கிட்டான். ஆனா நடந்த நிகழ்வு வேற ஒண்ணு. ஃபாதர் கப்ரியேல் பெட்டி ஸ்டூவர்ட்டோடைய சவப்பெட்டி மேல விழுந்தப்போ அவர் கையில் இருந்த சிலுவை பெட்டி மேலேயே படிஞ்சிருந்தது. மேலும் கப்ரியலோட மூக்குல இருந்து வழிஞ்ச ரத்தம் அந்த சிலுவை மேல வழிஞ்சி அவருடைய ரத்தம் சவப்பெட்டி மேல இருந்த விரிசல் வழியா பெட்டி ஸ்டூவர்ட்டோட உடல் மேல பட்டுச்சு. இதனால அவ உடம்புல இருந்து அந்த பைசாசிக தன்மை அழிஞ்சு போயிருந்தது. அதன் பிறகு அந்த உடம்பு ஒரு சாதாரணமான உடம்பா மாறிடுச்சு. அதனால பெர்னாண்டஸ் எவ்வளவுதான் சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அவ இனி விழிக்கவே மாட்டா. நிரந்தரமா அவ அசைவற்று போயிட்டா. அங்கிருந்து ஏமாற்றத்தோட திரும்பி வந்தான் பெர்னாண்டஸ். அறைக்கு வந்ததும் நிம்மதி இல்லாம அங்கும் இங்கும் உழவ ஆரம்பிச்சான். அந்த இரவு முழுக்க அவனுக்கு தூக்கமே இல்லாம தான் கடந்து போச்சு. மறுநாள் காலையில சிற்றுண்டியை முடிச்சுட்டு பெர்னாண்டஸ் அறையில இருந்தப்போ 2 இளம் பெண்கள் அவரை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஒருத்தி பேரு சில்வியா, இன்னொருத்தி பேரு ரீட்டா. ரீட்டா ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறதா தெரிஞ்சது. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? பெர்னாண்டஸ் பேச்ச துவங்கினா. இவளுக்கு கல்யாணம் ஃபாதர், அதுக்கு உங்களை கூப்பிட தான் வந்திருக்கா. சில்வியா பதில் சொன்னா. அப்படியா விஷயம்? ரீட்டா, கல்யாணம் எப்போ? பெர்னாண்டஸ் கேட்டான். நாளை மறுநாள். ஆமா, மாப்பிள்ள என்ன பண்றாரு? கப்பல்ல கேப்டனா இருக்காரு. அப்ப நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் இல்லையா? நல்ல கேள்வி கேட்டீங்க போங்க. கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும் ஃபாதர். கல்யாணத்தன்னைக்கு ஒரு நல்ல இசை கச்சேரி வச்சிருக்கோம். கொச்சியிலிருந்து ஒரு பார்ட்டி வராங்க. நீங்க அவங்க கூட பாட்டு பாடி போட்டி போடணும், அவங்கள தோக்கடிக்கணும். நாங்க பந்தயெல்லாம் கட்டிருக்கோம் தெரியுமா? ரீட்டா சந்தோஷத்தோட மிகுதியில பேசிக்கிட்டு இருந்தா. கச்சேரி ராத்திரில தானே? கண்களை சுழிச்சுக்கிட்டே கேட்டான் பெர்னாண்டஸ். ஒருவேளை கல்யாணத்துக்கு வர முடியலன்னா பாட்டு கச்சேரிக்கு நீங்க கண்டிப்பா வரணும். பெரிய பார்ட்டி கூட அரேஞ்ச் பண்ணிருக்கோம். உங்களுக்காக பிரெஞ்சு வைன் கூட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். பெர்னாண்டஸ் கிட்ட சந்தோஷமா பேச ஆரம்பிச்சா. ரீட்டா ஒரு ஆங்கிலோ இந்தியன் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. நீல நிறத்துல விழிகள் கொண்ட அழகான ஒரு இளம் பெண். யாரை பார்த்தாலும் நிச்சயம் ரீட்டா மேல ஆசை வரதான் செய்யும். பெர்னாண்டஸோட கண்கள் அங்குலம் அங்குலமா அவளை விழுங்கிட்டு இருந்தது. சரி, அப்படின்னா உங்களுடைய பாட்டு கச்சேரியில நான் கண்டிப்பா இருப்பேன். இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே அவனுடைய கண்கள்ல ஒரு தந்திரம் தென்பட ஆரம்பிச்சது. நீங்க வந்த பிறகுதான் நாங்க கச்சேரியை தொடங்குவோம். ரீட்டா மறுபடியும் உறுதியான குரலை சொன்னா. கண்டிப்பா நான் வரேன், நீங்க புறப்படலாம். அன்னைக்கு நள்ளிரவுல பிசாசு அவனுக்கு பின்புறமா வந்து நின்னுச்சு. அந்த பெண்ணை இது வரைக்கும் யாருமே தொட்டதே கிடையாது. நீ புத்திசாலித்தனமா நடந்துகிட்டனா நிச்சயம் அவ உன்னுடையதான் பிசாசு சொல்லுச்சு. அது எப்படி முடியும்? அந்த நேரம் வரும்போது உனக்கான உதவிகளை நான் செய்வேன். இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு பிசாசு அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. அதன் பிறகு ரீட்டாவை நினைச்சு கனவு கண்டபடியே பெர்னாண்டஸ் படுத்திருந்தான். அவனால இரவு முழுக்க தூங்கவே முடியல. இன்னைக்கு இரவு நாம ஏன் அண்ணாமாவை பயன்படுத்திக்க கூடாது? அவனுடைய குறுக்கு புத்தி யோசிக்க ஆரம்பிச்சது. பெர்னாண்டஸ் வேகமா படுக்க விட்டு எழுந்தான். கடுமையான அந்த இருட்டுல கல்லறையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். கல்லறை கேட்டை நெருங்கின போதுதான் கேட்ல ஏதோ ஒண்ணு மின்னிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சான். நட்சத்திர வெளிச்சத்துல இருட்டை மீறி அது ஒளி வீசிக்கிட்டு இருந்தது. அது ஒரு சிலுவை. அதை பார்த்ததும் ஒரு கணம் பயந்து போன பெர்னாண்டஸ் சட்டுன்னு முகத்தை திருப்பிக்கிட்டான். அந்த சிலுவையிலிருந்து புறப்பட்ட ஒளி அவனை ஒரு வாள் கொண்டு அறுக்கிற மாதிரி வேதனைப்படுத்த ஆரம்பிச்சது. அதை திரும்பி பார்க்காமலேயே ஓடத் தொடங்கினான். அதன் பிறகு அன்னைக்கு இரவு முழுக்க அவனால நிம்மதியா தூங்கவே முடியல. பகல் நேரத்துல லிசியும் ராஜாமாவும் வந்து சேர்ந்தாங்க.
அவன் கண் கொட்டாம லிசியவே பார்த்துக்கிட்டு இருந்தான். சுலபத்துல தனக்கு கிடைக்க வேண்டிய ஏற தன் கையை விட்டு போனதை பத்தி அவனுக்குள்ள வருத்தம். இதை எப்படி மறுபடியும் கவர்ந்தெடுக்கிறது அப்படின்ற யோசனையோட அவளுடைய கண்களையே கவனிச்சுக்கிட்டு இருந்தான். பெர்னாண்டஸோடைய கண்கள்ல இருந்து ஒரு பைசாசிக சக்தி லிசியோட ஆழ் மனசுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சது. டியூஷன் முடிச்ச பிறகு லிசி வீட்டுக்கு போனா. ஆனா பெர்னாண்டஸோடைய கண்கள் அவளுடைய மனசை விட்டு அகலவே இல்லை. ரீட்டாவுடைய திருமண நாள் சரியா 8 மணிக்கெல்லாம் பெர்னாண்டஸ் கச்சேரி நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அவனுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரீட்டா அவனுக்கு தன்னுடைய கணவனை அறிமுகம் செஞ்சு வச்சா. ஃபாதர், இவர் என்னுடைய ஹஸ்பண்ட், பெயர் கோமாஸ், கப்பல்ல கேப்டனா இருக்காரு. இவர் எங்க சர்ச்சோட ஃபாதர், பேரு பிரான்சிஸ். 2 பேரும் பரஸ்பரம் கை குலுக்கிக்கிட்டாங்க. கேப்டன் கோமாஸ் கொஞ்சம் குடிச்சிருந்தாரு. சரிதான், மனுஷன் சரியான போதையில இருக்கான் அப்படின்னு பெர்னாண்டஸ் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். பெர்னாண்டஸை மற்றவங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. விரைவிலேயே நிகழ்ச்சி ஆரம்பமாச்சு. பெர்னாண்டஸ் தான் முதல்ல பாடினான். அவனுடைய பாட்டு எல்லாரையும் ரொம்பவே கவர்ந்துச்சு. கொஞ்ச நேரம் பார்வையாளர்கள் சுற்றுப்புறத்தை மறந்துட்டு பெர்னாண்டஸ் பாடின பாட்டோட ரொம்பவே ஒன்றி போயிட்டாங்க. விசாலமான அந்த பந்தல் பகுதியில சங்கீத கச்சேரியோட மதுபான விருந்து நடந்துகிட்டு இருந்தது. மங்கலான வெளிச்சத்துல அங்கங்க திங்கி கலந்த வட்டமான மேஜையில 4 பேரா உட்காந்து ஆணும் பெண்ணும் மது அருந்துகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மேஜையிலையும் மது பாட்டில்கள், கிளாஸ், குறிக்கிறதுக்குன்னு தேவையான பொருட்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருந்தது. பெர்னாண்டஸ் பாடி முடிச்சான். இசைக்குழுவோட பாடகன் ஒருத்தன் பாடத் தொடங்கினான். அதே சமயம் பெர்னாண்டஸ் மேடை விட்டு இறங்கி வந்தான். பெர்னாண்டஸ் யாரோட டேபிள்ல போய் உட்கார போறான் அப்படின்னு அங்க இருந்த எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பெர்னாண்டஸும் தனக்கேத்த ஒரு இடத்தை தேடி பிடிக்க காத்துக்கிட்டு இருந்தான். யாரோ அவனை அழைச்சும் கூட அவன் அவங்க கூட போய் உட்கார தயங்கினான். கடைசியா தள்ளாடிபடியே வந்த கேப்டன் கோமாஸ் அவனை வரவேற்று இழுத்துக்கிட்டு போய் அவனை டேபிள்ல உட்கார வச்சான். பெர்னாண்டஸ்க்கு எதிரில் ரீட்டா உட்காந்துட்டு இருந்தா. பெர்னாண்டஸ் வந்து உட்கார்ந்ததும் ரீட்டா போய் அவனுக்குன்னு வாங்கி வச்சிருந்த ஒரு ஒயின் பாட்டிலை எடுத்துட்டு வந்தா. பெர்னாண்டஸ் பாட்டிலை திறந்து அந்த சிகப்பு நிற திரவத்தை கிளாஸுக்குள்ள ஊற்றினான். கோமாஸ், கொஞ்சமா சாப்பிடலாமே? பெர்னாண்டஸ் கேட்டான். ஃபாதர், அவர் ஏற்கனவே நிறைய குடிச்சிருக்காரு, ரீட்டா சொன்னா. இருந்தாலும் எனக்கு கம்பெனி தரதுக்காக கொஞ்சமா சாப்பிடலாம்ல. ரீட்டா உடனே ஒரு விஸ்கி பாட்டில் எடுத்துட்டு வந்தா. கோமாஸ் பாட்டில திறந்து அரை கிளாஸ் வரை நிரப்பினான். ஐஸ் துண்டுகளையும் போட்டான். சாப்பிடலாமா கோமாஸ்? பெர்னாண்டஸ் கேட்கவும் அவன் விஸ்கி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சான். தொடர்ந்து கச்சேரி போய்கிட்டே இருந்தது. நேரம் போனதையே அங்கிருந்த யாருமே உணர்ந்த மாதிரியே தெரியல. அங்கிருந்தவங்க பெரும்பாலானவங்க உயர் ரகமான மதுபானங்களை குடிச்சதால கிட்டத்தட்ட சுயநினைவே இழந்து போயிருந்தாங்க. ரீட்டா படுக்கை அறைக்குள்ள போயிருந்தா. தன்னுடைய முதலிரவுக்காக படுக்கையை தயார் பண்ணா. அதே சமயம் டேபிள்ல பெர்னாண்டஸ் இன்னும் கொஞ்சம் விஸ்கி அவனோட கிளாஸ்ல ஊத்து. அதன் பிறகு இன்னைக்கு அவன் போதையில இருந்து கரையேறவே மாட்டான். அவன் குடிக்க போற விஸ்கில அவனோட முடிவு ஒன்ன பிடுங்கி போடு. பிசாசுடைய குரல் அவனுடைய காதுகளுக்கு கேட்டுச்சு. பெர்னாண்டஸ் பிசாசு சொன்னபடியே எல்லாத்தையும் எச்சரிக்கையோட செஞ்சான். அதை சாப்பிட்டதும் கோமாஸ் சுத்தமா சுயநினைவை இழந்து போயிருந்தான். அதுக்குள்ள அறையிலிருந்து ரீட்டா திரும்பி வந்தா. யாரையும் கவனிக்காத அந்த சூழ்நிலையில பெர்னாண்டஸும் ரீட்டாவும் சேர்ந்து கோமாஸை தாங்கி பிடிச்சபடி அவங்களுடைய படுக்கை அறைக்குள்ள நுழைஞ்சாங்க. அத்தியாயம் 13. சுயநினைவை இழந்த கேப்டன் கோமாஸை பெர்னாண்டஸும் ரீட்டாவும் முதலிரவு அரைக்கட்டல்ல படுக்க வச்சாங்க. ரீட்டா உடனே தன்னுடைய கணவருடைய கால்ல இருந்து ஷூக்களை கழட்டி வச்சா. எப்படி இருந்தாலும் கோமாஸ் இப்போதைக்கு எழுந்திருக்க போறதில்ல. பெர்னாண்டஸ் மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷப்பட ஆரம்பிச்சான். கோமாஸை படுக்க வச்சதும், ஃபாதர் வாங்க வெளியே போகலான்னு ரீட்டா சொல்லவும், வெளியே வா அப்படின்னு சொல்லியபடியே அவளோட கண்களை உற்று பார்க்க ஆரம்பிச்சான். ஒரு வகையான காந்த சக்தி நிறைந்த அந்த பார்வை அவளை அசைய விடாம கட்டி போட்டுருச்சு. பலன்னு மின்னிக்கிட்டு இருந்த அவனுடைய கண்கள் அவளை முழுசா மயக்கவும் செஞ்சது. பெர்னாண்டஸை தவிர அந்த அறையில் இருந்த ஏனைய பொருட்கள், கோமாஸ் எல்லாருமே அவளுடைய பார்வையை விட்டு படிப்படியா மறையவும் ஆரம்பிச்சது. வினாடிக்கு வினாடி அவளோட உணர்ச்சிகள் பெருகிறத அவ கவனிக்கவும் ஆரம்பிச்சா. அந்த உணர்ச்சிகள் பெர்னாண்டஸ் மேல ஒரு குவிய புள்ளியா குவிய தொடங்கினதும் அவ தன்னையே மறக்கவும் ஆரம்பிச்சிருந்தா. இது எல்லாமே சில வினாடிகள்ல நடந்து முடிஞ்சிருச்சு. ரீட்டாவோட உடம்பு கட்டில்ல படிந்த அதே நேரத்துல கேப்டன் கோமாஸ் கட்டில்ல இருந்து தரையில வந்து விழுந்தான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பெர்னாண்டஸ் அந்த அறையில இருந்து வெளியேறினா. வெளியே மங்கிய வெளிச்சத்துல அப்போவும் மது பாட்டில்கள்லாம் அசைஞ்சபடியே தான் இருந்துச்சு. பெர்னாண்டஸ் அங்கிருந்து வெளியேறி தன்னோட அறைக்கு வந்து சேர்ந்தான். நள்ளிரவு 12 மணி ஆனதும் லூசிஃபரை நினைச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சான். பிசாசும் அவன் முன்னாடி தோன்றுச்சு. இன்னைக்கு உனக்கு கிடைச்ச தொடர்ந்து உனக்கு பயன்படும்னு சொல்ல முடியாது. விரைவிலேயே அவங்க இங்கிருந்து புறப்பட போறாங்க.
பிசாசு சொல்லுச்சு. உண்மையிலேயே அவன் நல்ல அழகிதான். பெர்னாண்டஸ் ஏமாற்றத்தோட சொன்னான். புலம்பி எந்த பயனுமே இல்லை. நீ லூசியை கீழ்ப்படுத்த முயற்சி பண்ணு. பெர்னாண்டஸுக்கு லூசி நினைவுபடுத்திட்டு சாத்தான் அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. மறுநாள் இரவு பெர்னாண்டஸ் கல்லறை பகுதிக்கு வந்து சேர்ந்தான். அண்ணம்மா ஜேக்கப்புடைய கல்லறைக்கு முன்னாடி வந்து நின்னா. அவளை அழைச்சான். அவ கல்லறையிலிருந்து எழுந்தா. பெர்னாண்டஸ நெருங்கினா. நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? அப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? நேற்று இரவு நடந்த சம்பவம் தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்படி என்னதான் நடந்துச்சு? பெர்னாண்டஸ் கேட்டான். வின்சென்ட் ஃபாதரும் இன்னும் 2 பேரும் இங்க வந்திருந்தாங்க. பெட்டி ஸ்டூவர்ட்டுடைய கல்லறையை திறந்து ஃபாதர் கப்ரியலோட பிணத்தை எடுத்தாங்க. பிறகு கல்லறைக்குள்ள எதையோ வீசி எறிஞ்சி ஸ்லாபை பழையபடி மூடிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு அண்ணம்மா ஜேக்கப் சொன்னான். ஓஹோ, அப்படியா சங்கதி? அப்போ பிணத்தை இங்கிருந்து கொண்டு போயிட்டாங்க. எங்க எடுத்துட்டு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? பெர்னாண்டஸ் பதட்டமா கேட்டான். எனக்கு தெரியாது. அண்ணம்மா ஜேக்கப் பதில் சொன்னா. அப்படின்னா நீ என்னோட அறைக்கு வரணும். சொன்னதும் பெர்னாண்டஸ் தன்னுடைய அறையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அண்ணம்மா பெர்னாண்டஸை பின்தொடரவும் ஆரம்பிச்சா. இது நடந்து சில நிமிடங்கள்லேயே ஃபாதர் வின்சென்ட்டும் ரவீந்திரனும் கல்லறை மைதானத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க பெட்டி ஸ்டூவர்ட்டோடைய கல்லறையை சுற்றி டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாங்க. எல்லாமே நம்ம வச்சபடி தான் இருக்கு. எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஃபாதர் வின்சென்ட் சொன்னாரு. இங்கிருந்து நீங்க எடுத்துட்டு போன ஃபாதர் கப்ரியலோட உடம்பு என்ன ஆச்சு? ரவீந்திரன் கேட்டான். முதல்ல நம்ம இங்கிருந்து ஒதுங்கி கொஞ்சம் மறைவான இடத்துல போய் நிக்கலாம். 2 பேரும் மௌனமானாங்க. இருட்டா இருந்த ஒரு பகுதியில போய் ஒதுங்கி நின்னாங்க. ஃபாதர் ஒரு பிரவுன் நிற சட்டை போட்டிருந்தாரு. அவர் சொன்னபடியே ரவீந்திரனும் கருப்பு வேட்டியும் சட்டையும் போட்டிருந்தான். இருட்டுல மறைஞ்சு நின்னாலும் கூட அசைவு கூட மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபாதர் வின்சென்ட் இந்த ஏற்பாடை பண்ணியிருந்தாரு. ரவீந்திரன் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கிசுகிசுப்பான குரல்ல ஃபாதர் வின்சென்ட் பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. அவருடைய பணத்தை இங்கிருந்து ரகசியமா எடுத்துட்டு போனோம். இதய துடிப்பு நின்று போயிருந்தது. டாக்டர் அவரை சோதிச்சு பார்த்துட்டு அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு அப்படின்னு அறிக்கையும் கொடுத்தாரு. அவருடைய உடம்பு இன்னும் மார்ச்சுரியில தான் இருக்கு. அவருடைய சொந்தக்காரங்க இன்னும் வந்து சேரல. வந்த பிறகுதான் எல்லாத்தையும் முறைப்படி செய்யணும்னு ஃபாதர் வின்சென்ட் பதில் சொல்லி முடிச்சாரு. ஃபாதருடைய உடம்பு இதுக்குள்ளதான் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரவீந்திரன் கேட்டான். அன்னைக்கு சாயந்தரம் நான் இங்க வந்திருந்தேன். சுற்றி பார்த்தேன். ஃபாதர் போட்டிருந்த சட்டையுடைய ஒரு முனை ஸ்லாபுக்கு வெளியே நீட்டிட்டு இருந்துச்சு. அதை வச்சுதான் அவரு அந்த கலரைக்குள்ள இருக்காருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஃபாதர் அவர் இதுக்குள்ள எப்படி சிக்கினாருன்னு உங்களால தெரிஞ்சிக்கவே முடியலையா? ரவீந்திரன் கேட்டான். எனக்கு தெரியல. அதுதான் நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். ஃபாதர் வின்சென்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய மேகத்துண்டு நிலவை மூடுச்சு. அந்த கல்லறை பகுதி முழுசும் பூரணமான இருள மூழ்கவும் ஆரம்பிச்சது. நம்ம கொஞ்ச நாளைக்கு இப்படி தொடர்ந்து கஷ்டப்பட்டோம்னா உண்மையில இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியும்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. ஃபாதர் வின்சென்ட் சொன்னாரு. ஏன் ஃபாதர், இதுக்கு பின்னாடி யார் தான் இருக்காங்க நீங்க சந்தேகப்படுறீங்க? என்னோட சந்தேகம் முழுக்க ஃபாதர் பிரான்சிஸ் மேலதான் இருக்கு. ஃபாதர் வின்சென்ட் தன்னுடைய சந்தேகத்தை வெளிப்படையா ரவீந்திரன் கிட்ட சொன்னாரு. எனக்கு என்னவோ அவருக்குள்ள எங்க இருந்தோ ஒரு பைசாசிக சக்தி வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பயன்படுத்தி தான் அவர் இதை எல்லாத்தையும் பண்றாரோ அப்படின்ற சந்தேகம் எனக்குள்ள இருக்குது. ஒருவேளை என்னோட சந்தேகம் உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை என்னோட கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் போக போக தான் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற உண்மையை அவன் தெரிஞ்சுக்கவே போகிறோம். இந்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் 2 பேரும் அங்கேயே காத்திருந்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் அங்கே நடக்கவே இல்லை. ஃபாதர் டார்ச் லைட்டை எரிய விட்டு கடிகாரத்தை பார்த்தாரு. சரியா மணி அப்போ 1:10. குளிர்ந்த காற்று வீசிக்கிட்டு இருந்தது. சுற்றுப்புறம் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், எதுவும் நடக்கலன்னா இங்கேருந்து கிளம்பலான்னு 2 பேரும் முடிவு பண்ணாங்க. அதே சமயத்தில் அண்ணம்மா ஜேக்கப்பும் பெர்னாண்டஸோட அறையில் உட்காந்து லிசியை எப்படி வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்றத திட்டம் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் நான் செய்யறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு அழகான பெண்கள் கிடைக்கிறாங்க, அவங்களோட உங்களுடைய பொழுத உல்லாசமாக கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் அப்படின்ற கேள்வியை அண்ணம்மா ஜேக்கப் வெளிப்படையாவே பெர்னாண்டஸ் கிட்ட கேட்டா. கொஞ்ச நேரம் யோசனைக்கு பிறகு பெர்னாண்டஸ் அதுக்கான பதில சொன்னான். நான் இனி உன் கூட தொடர்பு கொள்ள முடியாது. கழுத்துல சிலுவை இல்லாத எந்த ஒரு ஆடவனையும் நீ நெருங்கலாம். ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, உன்னுடைய நோக்கம் மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா அந்த மனிதன் அதன் பிறகு உயிரோடு இருக்கவே கூடாது. அதுக்கான வழிமுறைகள் என்னென்னன்றத நான் உனக்கு படிப்படியா சொல்லித்தரேன். பெர்னாண்டஸ் அண்ணம்மா ஜேக்கப்புக்கு உறுதி கொடுத்தான். சரி, அப்படின்னா நான் இங்கிருந்து புறப்பட்டோமா? அண்ணம்மா ஜேக்கப் கேட்டா. இரு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாண்டஸ் தன்னுடைய சிகப்பு அங்கி எடுத்து அணிஞ்சுக்கிட்டு அவளோட புறப்பட்டான். என்ன காரணத்தினாலோ கல்லறை கேட்டு வரைக்கும் வந்தவன் சட்டன் நின்னான். திரும்பி தன்னுடைய அறையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த ரவீந்திரனும் ஃபாதரும் கிளம்பலாம் அப்படின்னு நினைச்ச போதுதான்
பாதையில யாரோ நடந்து வர மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. யாரோ வராங்க போல தெரியுது, லைட்டை எரிய விடாம கவனமா பிடிங்க ஃபாதர் அப்படின்னு ரவீந்திரன் சொன்னா. வேறு எந்த மனித ஜீவமே இல்லாத அந்த கலர் மைதானத்துக்குள்ள அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அந்த கூர்மையான இருட்டுல வெண்புகை படலம் மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்து வரத அவங்க கவனிச்சாங்க. அந்த அமைதியான இரவு நேரத்துல ஒருத்தர் நடந்து வரும்போது அவங்க துணியில ஏற்படக்கூடிய அசைவு கூட அவங்களுக்கு துல்லியமா கேட்கற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் பெர்னாண்டஸுடைய காலடி சத்தம் கேட்டுச்சு. பிறகு அது படிப்படியா குறைஞ்சது. ஃபாதர் வின்சென்ட்டும் ரவீந்திரனும் மறைஞ்சிருந்த இடத்துக்கு பக்கத்துல வரைக்கும் அந்த வெண் உருவம் வந்துச்சு. பிறகு காத்துல அப்படியே மறைஞ்சும் போச்சு. அண்ணம்மா ஜேக்கப்புடைய ஆவி மறைஞ்சதும் ஃபாதர் வின்சென்ட் டார்ச் லைட் எரிய விட்டாரு. ஆனா அவரோட கண்ணுக்கு எதுவுமே புலப்படவே இல்லை. எல்லாமே ஒரே குழப்பமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லியபடியே ஃபாதர் வின்சென்ட் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சாரு. பின்னாடியே ரவீந்திரனும் தொடர்ந்து போக ஆரம்பிச்சான். அவங்க 2 பேரும் கேட்டை நெருங்கினதும் யாரோ ஒருத்தர் அவசரமா வடக்கு திசையில இருந்து நகர்றது மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த நபர் போட்டிருந்த ஷூ தரையில உராயும் சத்தம் அவங்களுக்கு தெள்ள தெளிவா கேட்டுச்சு. பயந்த மனசோட அவங்க 2 பேரும் வேகமா அங்கிருந்து வெளியேறினாங்க. சர்ச்சோட அறை வரைக்கும் ரவீந்திரன் ஃபாதருக்கு துணையா வந்தான். பிறகு அவன் தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ஃபாதர் வின்சென்ட் அறைக்கு வந்ததும் நடந்த விஷயங்களை ஏறத்தாழ அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஒரு டைரி குறிப்பு போல தினந்தோறும் எழுதி வச்சுக்கிட்டு தான் வந்தாரு. அதன்படி இன்னைக்கு நடந்த விஷயத்தையும் அவர் குறிச்சு வச்சுக்கிட்டாரு. மறுநாள் வழக்கம் போல லிசியும் ராஜாமாவும் பெர்னாண்டஸ் கிட்ட டியூஷனுக்காக வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு புறப்படும் சமயத்துல பெர்னாண்டஸ் சொன்னா, உங்க ஸ்கூல்ல ஒரு புது டீச்சரை நியமனம் பண்ணிருக்காங்களாமே, உங்களுக்கு தெரியுமா? எங்க ஸ்கூல்ல ஃபாதர்? லிசி ஆர்வமா கேட்டா. ஆமா, உங்க ஸ்கூல்லே தான். நீங்களும் ஒழுங்கா படிச்சீங்கன்னா அவங்கள மாதிரியே உங்க ஸ்கூல்ல நீங்களும் வேலை செய்யவும் முடியும். பெர்னாண்டஸ் இந்த வார்த்தையில சொல்லி முடிச்சதும் 2 பேரும் சிரிச்சபடியே அங்கிருந்து விடைபெற்று கிளம்பினாங்க. அன்னைக்கு இரவு தாமஸ் பிரார்த்தனைக்கு பிறகு இரவு சாப்பாட்டை முடிச்சுட்டு வராந்தால வந்து காத்தாட உட்கார்ந்தாரு. யாரோ கேட்டுக்கிட்ட வந்து நிக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. யார் அது அப்படின்னு கேட்டாரு. உங்களை பார்க்க தான் வந்தேன், ஒரு பெண்ணுடைய குரல் கேட்டுச்சு. வீட்டுக்குள்ள இருந்த லிசியும் அவருடைய அம்மாவும் வெளியே வந்து பார்த்தாங்க. என்ன பார்க்கவா? அப்படியா, வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லியபடியே கேட்டு கிட்ட நெருங்கினாரு தாமஸ். கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அது ஏற்கனவே பார்த்து பழகிய முகம் மாதிரி தெரிஞ்சது. நல்ல தெரிஞ்ச முகம்தான். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது யாரு அப்படின்றத மட்டும் தாமஸால நினைவுக்கு கொண்டு வரவே முடியல. எங்க இருந்து வரீங்க? லிசியோட அம்மா அவ முகத்தை பார்த்தபடியே கேட்டா. நான் இந்த பள்ளிக்கூடத்துல புதுசா வேலைக்கு வந்திருக்கேன். ஊருக்கு வரும்போதே இருட்டுடுச்சு, அந்த பொண்ணு சொன்னா. ஓஹோ அப்படியா, இன்னைக்கு கூட ஃபாதர் உங்களை பத்தி தான் சொன்னாரா? லிசி கேட்டா. உங்களுக்கு எந்த ஊரு? திருச்சூர் பக்கம் தான் என் ஊரு. எப்படியோ இங்க வரைக்கும் வந்துட்டீங்களே, அந்த வரைக்கும் நல்லது. அது சரி, எங்க வீட்டுக்கு எப்படி வந்தீங்க? வழியில ஒருத்தட்ட கேட்டப்போ சர்ச்சில் வேலை செய்யறோட வீடு இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நேரா இங்கேயே வந்துட்டேன். ஏதாவது சாப்பிட்டீங்களா? லிசியோட அம்மா அக்கறையா கேட்டா. பஸ்ஸை விட்டு இறங்கினதும் அங்க ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட்டுட்டேன். இருந்தாலும் பயண களைப்பு கொஞ்சம் இருக்கும்ல லிசி, இவனை கூட்டிட்டு போய் உன்னை ரூம்லயே படுக்க வச்சுக்கோ, லிசியோட அம்மா சொன்னா. பெர்னாண்டஸுடைய ஆலோசனைப்படிதான் அண்ணம்மா ஜேக்கப் கல்லறையிலிருந்து எழுந்து டீச்சர் வேஷத்துல தாமஸோட வீட்டுக்கு வந்திருந்தா. அவங்க ஏற்கனவே போட்டு வச்சிருந்த திட்டத்தின்படிதான் லிசியோட அறையில தங்கறதுக்கான வாய்ப்பும் அண்ணம்மா ஜேக்கப்புக்கு கிடைச்சது. லிசியோட படுக்கையில அண்ணம்மா ஜேக்கப் படுத்தா. வெள்ளை புடவையும் வெள்ளை ரவிக்கையும் அணிஞ்சிருந்தா அவ. டீச்சர், நீங்க இங்க படுத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு, எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குல்ல. லிசி புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு படிக்க தொடங்கினா. அண்ணம்மா ஜேக்கப் லிசிய பார்த்தபடியே படுத்துட்டு இருந்தா. லிசி படிச்சு முடிச்சுட்டு வந்து படுத்தா மட்டும்தான் அவளுடைய நோக்கம் நிறைவேறும். கடிகாரத்துல மணி 12 அடிச்சது. லிசியோட கண்ணிமைகளுடைய கனம் அதிகரிக்கிறதா அவளுக்கு தோண ஆரம்பிச்சது. புத்தகத்தை மூடி வச்சுட்டு படுக்க தயாரானா. அலமாரியில இருந்து ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து தரையில விரிச்சு படுத்தா. படுத்த உடனே தூங்கவும் செஞ்சா. அண்ணம்மா ஜேக்கப் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தா. கடிகாரம் 1 மணி காட்டுச்சு. அண்ணம்மா கட்டில இருந்து எழுந்தா. பெர்னாண்டஸ் கொடுத்து அனுப்பியிருந்த மயக்க மருந்த லிசியோட மூக்கருக காட்டினா. பிறகு அவளை தோல்ல போட்டபடி கதவு திறந்துகிட்டு வெளியே வந்தா. கேட்டை கடந்ததும் அமானுஷ்யமான வேகத்துல நடக்க தொடங்கினா. பெர்னாண்டஸுடைய அறையை நெருங்கின போது அவன் ஏற்கனவே அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். லிசிய பெர்னாண்டஸுடைய படுக்கையில கிடத்தவும் செஞ்சா. அண்ணம்மா, இனி நீ போகலாம். ஆனா உனக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லட்டுமா? சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமையற்கட்டை ஒட்டி ஒரு அறை இருக்குது, அது உனக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு தெரியும். கெஸ்ட் எல்லாம் வந்தா அங்கதானே தங்குவாங்க. ஆமா, அங்க உனக்காக ஒரு இறை காத்துக்கிட்டு இருக்கு. ஃபாதர் வின்சென்டோட தம்பி, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவன் தண்ணியில தன்னை மறந்து தூங்கிட்டு இருக்கான். நேரா நீ அங்க போகலாம். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அண்ணம்மா ஜேக்கப் பரவசம் அடைஞ்சா. அந்த அறையை நோக்கி விரைவா நடக்கவும் தொடங்கினா.
அண்ணம்மா ஜேக்கப் அங்கிருந்து கிளம்புனதும் பெர்னாண்டஸ் கட்டில் பக்கம் திரும்பி பார்த்தான். ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டுட்டு இருந்த ஏற இப்போ அவனுக்கு முன்னாடி. பெர்னாண்டஸ் லிசியை கொரூரமா பார்த்தான். முதல்ல தான் உடம்புல கிடந்த சிகப்பு அங்கியை கழட்டி ஹேங்கர்ல மாட்டினா. பிறகு அவசர அவசரமா லிசியை நெருங்கி அவருடைய ஆடைகள் மேல கை வைக்க ஆரம்பிச்சான். சட்டுன்னு சிவப்பான ஒரு நிழல் அவனுக்கு பின்னாடி தோன்ற ஆரம்பிச்சது. தெளிவற்ற சாத்தானுடைய உருவம் தான் அது. பெர்னாண்டஸ், நில்லு, இப்போ நீ அவளை தொடக்கூடாது, சாத்தான் கட்டளை இட்டுச்சு. ஒண்ணுமே புரியாம பெர்னாண்டஸ் சட்டுன்னு பின் வாங்கினா. இப்போ நீ அவளை தொடக்கூடாத நிலையில இருக்க, புரிஞ்சுக்கோ. சாத்தான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு பெர்னாண்டஸ் மேற்கொண்டு என்ன செய்யுதுன்னு தெரியாம அப்படியே திகைச்சு போய் நின்னா. சாத்தான் பிறகு சட்டன்னு மறையவும் செஞ்சது. அண்ணம்மா ஜேக்கப்பும் திரும்ப போயிட்ட நிலையில லிசியை மறுபடியும் எப்படி கொண்டு போய் அவ வீட்டுல விடுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். சிகப்பாங்கி எடுத்து அணிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சிந்தனைகளை தொடர ஆரம்பிச்சான். அதே நேரத்துல மயக்க மருந்தோட வலு குறைய ஆரம்பிச்சிருந்ததால லிசி கண் விழிக்க ஆரம்பிச்சிருந்தா. தனக்கு முன்னாடி பெர்னாண்டஸ் நிக்கிறத பார்த்ததும் அவ பயந்து அலறவே தொடங்கிட்டா. லிசி, பயப்படாத, நான் தான் ஃபாதர் பிரான்சிஸ், அவளை ஆறுதல் படுத்த முயற்சி பண்ணா. ஐயோ, நீங்களா? இந்த வேஷத்துல உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு பயந்து நடுங்க ஆரம்பிச்சா. எதுக்காக நீ பயப்படணும்? பெர்னாண்டஸ் கேட்டான். நான் எப்படி இங்க வந்தேன்? ஆமா, என்னை யார் இங்க கொண்டு வந்தது? பயந்து நடுங்கபடியே கேட்க ஆரம்பிச்சா. நீ மூச்சு பேச்சு இல்லாம கலர வாசல்ல விழுந்து கிடந்த, நான் தான் உன்னை இங்க தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு பெர்னாண்டஸ் ஒரு பொய்ய சொன்னான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த டீச்சரும் நானும் ஒரே ரூம்ல தானே படுத்துட்டு இருந்தோம். எந்த டீச்சர்? ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்காங்களே அந்த டீச்சர். அவளை பத்தி விரிவா சொன்னா லிசி. சரிவா, நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். பெர்னாண்டஸ் அவளை அழைச்சுக்கிட்டு வெளியே வந்தான். கொஞ்ச தூரத்துல யாரோ ஒருத்தர் கல்லறைக்கு செல்லக்கூடிய பாதையில டார்ச் லைட்டை எரி விட்டபடி வந்துகிட்டு இருந்தாங்க. லிசி, நீ வாயை திறக்காத அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு சட்டுன்னு அவளை கூட்டிட்டு குறுக்கு பாதையில வேற ஒரு பாதை வழியா ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அந்த நேரத்துல ஃபாதர் வின்சென்ட் தன்னுடைய அறையில தூங்காம தான் விழிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஃபாதர் கப்ரியலுடைய அசாதாரணமான மரணம், அது மட்டும் இல்லாம கடந்த சில இரவுகள்ல கல்லறை மைதானத்தில் நடந்த சில சம்பவங்களும் அவரை தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருந்தது. நிம்மதியற்ற மனசோட உலாவிக்கிட்டு இருந்தாரு. பிறகு மணி 12 சரி தூங்கலாம் அப்படின்னு கட்டில்ல வந்து படுத்தாரு. அந்த சமயத்துலதான் பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் அவர் காதல விழவும் திடுக்கிட்டு எழுந்தாரு ஃபாதர் வின்சென்ட். அத்தியாயம் 14. டார்ச் லைட்டோட ஃபாதர் வின்சென்ட் அவசர அவசரமா அறையிலிருந்து வெளியே வந்தாரு. அவரோட தம்பி ரெனி சமையலறைக்கு அடுத்து இருந்த கெஸ்ட் ரூம்ல தங்கி இருந்தான். அங்கிருந்து தான் சத்தம் வந்ததா அவருக்கு தோணுச்சு. அந்த அறையை நோக்கி வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. ரெனி, ரெனி அப்படின்னு அவனோட பேரை சொல்லியபடியே அறையை நெருங்கினாரு. ஆனா அதுக்குள்ள இருந்து எந்த விதமான பதிலும் வரவே இல்லை. அறையிலிருந்து தம்பி எந்த குரலும் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் ஃபாதருடைய குரல் உறக்க ஆரம்பிச்சது. அவருடைய இதயம் அதிவிரைவா துடிக்கவும் செஞ்சது. கதவை உட்புறமா வேகமா தள்ளினாரு. உடனே அந்த அறை கதவு திறந்துக்குச்சு. டார்ச் லைட்டை உள்ள அடிச்சு பார்த்தாரு. உடம்புல ஒரு துணி கூட இல்லாம ரெனி கட்டில்ல படுத்திருந்தான். ஃபாதர் சட்டுன்னு போர்வை இழுத்து அவனை மூடினாரு. ரெனி, எழுந்துரு அப்படின்னு அவனை உலுக்கி எழுப்ப முயற்சி பண்ணாரு. ஆனா அவன்கிட்ட இருந்து எந்த அசைவுமே இல்லை. ஃபாதர் வின்சென்ட் அவருடைய நெஞ்சில கை வச்சு பார்த்தாரு. ரெனி ஏற்கனவே இறந்து போயிருந்தான். அது தெரிஞ்சுக்கிட்டதும் ஃபாதர் வின்சென்ட் துடிச்சு போயிட்டாரு. ஐயோ ரெனி, இப்படி ஆயிருச்சு அப்படின்னு அலறவும் தொடங்கினாரு. அவர் போட்ட சத்தம் சமயக்கட்டில் படுத்திருந்த சமயக்காரருக்கு கேட்கவும் அவரு அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தாரு. ஃபாதர், என்னாச்சு அப்படின்னு வந்தவர் கேட்டாரு. ரெனி, என் தம்பி உயிர் இழந்துட்டான் அப்படின்னு திக்கி திணறியபடி ஃபாதர் வின்சென்ட் பதில் சொன்னாரு. ரெனி அளவுக்கு அதிகமா குடிச்சிருந்தான், அதனால அவன் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா ரெனி படுத்திருந்த படுக்கையிலிருந்து கிடைச்ச நீளமான தலைமுடியும் அங்க வீசிட்டு இருந்த சென்டோட மனமும் ஃபாதர் வின்சென்ட்டுக்கு பலமான சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அத ஃபாதர் யார்கிட்டையும் சொல்லாம ரகசியமா பாதுகாத்தாரு. ஏதோ ஒரு பைசாசிகமான சக்தி தான் தன்னோட தம்பி ரெனியோட மரணத்துக்கு காரணம் அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள தோணுச்சு. அது என்ன, எதனால ஏற்பட்டுச்சு, இதை ஏற்படுத்துறது யாரு அப்படின்னு ஃபாதர் வின்சென்ட்டுக்குள்ள பலமான கேள்விகள் எழ ஆரம்பிச்சது. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு அவர் முடிவும் பண்ணியிருந்தாரு. காலையில தாமஸ் கண் விழிச்சு பார்த்தப்போ லிசி வெரண்டாவில் படுத்து தூங்கிட்டு இருந்தா. லிசி சாதாரணமா வீட்டை விட்டு எங்கேயுமே போகாதவ, அதுவும் குறிப்பா இரவு நேரத்துல. அவகிட்ட ஏன் இங்க படுத்திருக்க அப்படின்னு கேட்டப்போ அவ மிரள மிரள விழிச்சலை தவிர
வேற எந்த பதிலும் சொல்லவே இல்லை. வழக்கம் போல டியூஷனுக்கு போறதுக்காக ராஜம்மா வந்து கூப்பிட்டப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு பெர்னாண்டஸ் அறைக்கு போகாம தவிர்த்தா. தனியா போறதுக்கு ராஜம்மா விரும்பாதால அவளும் வீட்டுக்கு திரும்ப போயிட்டா. வீட்டை அடைஞ்சப்போ ரவீந்திரன் உட்காந்துட்டு இருந்தான். என்ன ராஜம்மா, டியூஷனுக்கு போகலையா? ரவீந்திரன் கேட்டான். இல்ல, லிசி போகல, அதனால நானும் போகல. ஏன், லிசிக்கு என்னாச்சு? ஏதோ உடம்பு சரியில்லையா? ராஜம்மா சொன்னதை கேட்டதும் லிசியை உடனே பார்த்தாகணும் அப்படின்னு ரவீந்திரன் விரும்பினா. உடனே நேரா தாமஸோட வீடை நோக்கி போக ஆரம்பிச்சா ரவீந்திரன் தாமஸ் வீட்டுக்கு வந்தப்போ லிசி வெரண்டால உட்காந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தா. டியூஷனுக்கு வரமாட்டேன்னு ராஜம்மா கிட்ட சொன்னியாமே, என்ன காரணம்? ரவீந்திரன் கேட்டான். எனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு ராஜம்மா கிட்ட சொன்னனே. லிசி வேகமா பதில் சொன்னா. உடம்புக்கு தான் என்ன? மறுபடியும் ரவீந்திரன் கேள்வி கேட்டான். குறிப்பிட்டு சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. ரவீந்திரனும் லிசியும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க லிசியோட அம்மா வந்து சேர்ந்தா. ரவீந்திரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு காலையில இவ வெளி திண்ணையில தான் படுத்துட்டு இருந்தா. இவ எப்படி திண்ணையில வந்து படுத்தா அப்படின்னு நான் பலமா யோசிச்சு பாக்குறேன். அதுக்கான பதில் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு லிசியோட அம்மா சொல்லவும், லிசி உண்மையை சொல்லு, அன்னைக்கு மாதிரி ராத்திரி நீ பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்பி போயிட்டியா? ரவீந்திரன் சந்தேகத்தோட கேட்க ஆரம்பிச்சான். இல்ல, நான் எங்கேயுமே போகலன்னு லிசி பதற ஆரம்பிச்சா. முதல் நாள் இரவு நடந்த விஷயத்த வேணும்னே ரவீந்திரன் கிட்ட இருந்தோம் தன்னுடைய அம்மா கிட்ட இருந்தோம் அவ மறைச்சா. இருந்தாலும் சம்பவத்தை நினைச்சு பார்த்தப்போ அவளுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. பகல் நேரத்திலே தனியா போக பயப்படக்கூடிய அந்த இடத்துக்கு நாம எப்படி இரவுல போனோம் அப்படின்னு பலமா யோசிக்கவும் செஞ்சா லிசி. சிகப்பு அங்கி அணிஞ்சிருந்த ஃபாதரை பார்த்ததும் முதல்ல நமக்கு ஏன் பயம் ஏற்பட்டுச்சு? ஒருவேளை தன்னுடைய உடல்நிலை சீரா இருந்திருந்தா நேற்று ராத்திரி என்ன நடந்திருக்குமோ? ஃபாதர் பிரான்சிஸை பத்தி சமீப காலமா நிறைய மாறுபட்ட விஷயங்களை லிசி கேள்விப்பட ஆரம்பிச்சிருந்தா. அப்படின்னா அவர் தான் தன்னை மயக்கி அங்க கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு லிசி மனசுக்குள்ள முடிவு பண்ணா. ரவீந்திரன், என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டான். ஒண்ணுமில்ல, சும்மாதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா லிசி. இல்ல, லிசிக்கு என்னமோ ஆகியிருக்கு. அவ முகத்தை பார்த்தாலே அது தெரியுது. லிசியோட அம்மா புலம்ப ஆரம்பிச்சா. அதே நேரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லி வைக்காத அப்படின்னு சொல்லியபடியே வெளியே போயிருந்த தாமஸ் அப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரு. உள்ள நுழைஞ்சதும், ரவி நீங்க தான் இருக்கியா? நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏன், ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஃபாதர் உன்னை வர சொன்னாருப்பா. ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். தினமும் ஒரு தடவை வந்துட்டு போன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு ஃபாதர் வின்சென்ட். நீங்களும் வரீங்களா? நான் அவர்கிட்ட சில விஷயங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அதுக்கென்ன, வா போகலாம். 2 பேரும் ஃபாதர் வின்சென்ட்டை பார்க்கறதுக்காக அவருடைய அறையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. தாமஸ் முதல் நாள் இரவு புதுசா வந்த டீச்சரை பத்தி ஃபாதர் வின்சென்ட் கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அதிசயமா மறுநாள் காலையில அவ மறைஞ்சு போனதையும் குறிப்பிட்டு சொன்னாரு. ஃபாதர் தம்பி ரெனி இறந்து போன விஷயத்துல தனக்கும் பல சந்தேகங்கள் இருக்கிறதா தாமஸ் கிட்டையும் ரவீந்திரன் கிட்டையும் ஃபாதர் வின்சென்ட்டும் குறிப்பிட்டு சொன்னாரு. ஃபாதர், ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். நேற்று ராத்திரி நான் வீட்டுக்கு போற வழியில கல்லறை நோக்கி 2 பேர் போறத பார்த்தேன். அதுல ஒருத்தர் சிகப்பு கலர்ல அங்கி அணிஞ்சிருந்தாரு. அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தா. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. நான் டார்ச் லைட் அடிச்சு பார்த்தப்போ சட்டுன்னு 2 பேரும் மறைஞ்சு போயிருந்தாங்க. பிறகு கிட்ட வந்து தேடி பார்த்தேன். ஆனா யாருமே என் கண்ணுக்கு தெரியல. தாமஸ் கல்லறைக்கு வெளியில இருந்து தாம் பார்த்த விஷயத்த பயந்தபடியே சொன்னாரு. இதை கேட்டதும் ஃபாதர் வின்சென்ட் யோசனையில ஆழ்ந்து போக ஆரம்பிச்சாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இதுக்கான கருத்தை என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க நடக்கிறது எல்லாமே அமானுஷ்யமா தான் இருக்கு. அது என்னன்னு புரியாம அதை பத்தி நம்ம விவாதிக்கிறது பயனற்றது. கூடிய சீக்கிரம் இங்க என்னதான் நடக்குது அப்படின்றதுக்கான பதில கடவுள் நமக்கு காட்டுவாருன்னு நினைக்கிறேன். தாமஸும் ரவீந்திரனும் அங்கிருந்து கிளம்பும் போதே மணி 11:30க்கு மேலாகி இருந்தது. வர வழியில ரவீந்திரன் தாமஸ் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். உங்களுக்கு இந்த பிசாசு ஆவி மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பிக்கை இருக்கா? என்ன திடீர்னு கேட்கிற ரவி? இப்போ உங்க வீட்டு விஷயத்தை எடுத்துக்கோமே, எல்லாமே ஒரே குழப்பமா சிக்கலா இருக்கு இல்லையா? எங்க வழக்கத்துல இதுக்கெல்லாம் சரியான பரிகாரம் உண்டு. முதல்ல இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பிரசன்னம் பார்க்கணும். அதன் பிறகு யாராவது ஒரு மந்திரவாதி கிட்ட போலாம். ரவி, அதெல்லாம் எங்களுக்கு கூடாதே. அப்படின்னா அதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க தற்சமயம் இதை பத்தி யார்கிட்டையும் பேசாம இருந்தா அதுவே நல்லது. நாளைக்கு ஒரு நல்ல மந்திரவாதியா நான் கூட்டிட்டு வரேன். அவரே பிரசன்னமும் பார்த்துருவாரு. அரகுர மனசோட தாமஸ் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. மறுநாள் சாயந்தர நேரத்துல ரவீந்திரனும் அறிமுகமே இல்லாத ஒரு நபரும் தாமஸோட வீட்டுக்கு வந்தாங்க. ஆஜான பாகுவான அந்த மனிதர் ஒரு புகழ்பெற்ற மந்திரவாதியும் கூட. அவரு பிரசன்னம் பார்க்க ஆரம்பிச்சாரு. பிரசன்னம் பார்த்துட்டு பேச தொடங்கினாரு. இந்த வீட்டுல பைசாசிகமான சில சம்பவங்கள் சமீப காலமா நடந்துகிட்டு இருக்கு. சுருக்கமாவும் விளக்கமாவும் சொல்லணும்னா, இந்த வீட்டுல
ஒரு கொடிய பிசாசுடைய நிழல் விழுந்திருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்டதும் தாமஸ் பதறி போயிட்டாரு. ஐயா, என்ன சொல்றீங்க? திகைப்போடு கேட்கவும் செஞ்சாரு. தற்சமயம் நான் இதுக்கு சில மாற்று வழிகளை சொல்றேன், நீங்க அப்படி நடந்துகிட்டா போதும். அவர் தன்னோட பையில இருந்து ஒரு சின்ன சிமிழை எடுத்தாரு. அது வெள்ளியால செய்யப்பட்ட ஒரு சிமிழ். அதுக்குள்ள ஒரு வெள்ளி தாயத்து இருந்துச்சு. அதை வெளியே எடுத்தாரு. அதே மாதிரி மற்றொரு தாயத்தும் அதுக்குள்ள இருந்துச்சு. எப்படிப்பட்ட கொடிய பிசாசையும் தூரத்திலேயே நிக்க வைக்கிற சக்தி இதுல இருக்கு. இந்த வீட்டோட கன்னி மூலையில இதை புதைச்சி வைங்க. அந்த மந்திரவாதி தாமஸ் கையில அந்த தாயத்தை கொடுத்தாரு. ரொம்பவும் சங்கடத்தோட கிறிஸ்துவரான தாமஸ் அதை அவர்கிட்ட இருந்து வாங்கினாரு. உடனே ரவீந்திரன் தாமஸை அழிச்சுக்கிட்டு அந்த வீட்டோட தென்கிழக்கு பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். கடப்பாறை இருந்தா எடுத்துட்டு வாங்க, ரவீந்திரன் கேட்டதும் தாமஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. ரவீந்திரன் ஒரு அடி ஆழமுள்ள குழி ஒன்ன வேகமா வெட்டினான். அதுல மாந்திரிகர் கொடுத்த தாயத்தையும் புதைச்சி வச்சான். இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, ரவீந்திரன் சொன்னான். பிறகு அந்த மாந்திரிகரும் ரவீந்திரனும் அங்கிருந்து கிளம்பினாங்க. ரவீந்திரன் இந்த மந்திரவாதியை அழிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனான். ரவீந்திரன் கூட வந்த மந்திரவாதியை பார்த்ததும் ராகவன் ஆச்சரியப்பட்டு போனாரு. பாலக்காட்டுக்காரரான மித்திரவாரியம் வீட்டை சேர்ந்த சங்கர வாரியர் தான் அவரு. அது நீங்க தானே அப்படின்னு பேரை குறிப்பிட்டு கேட்டதும் ஆமா அப்படின்னு தலையாட்டினாரு. நான் உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ராகவன் மகிழ்ச்சியோட வரவேற்கவும் செஞ்சாரு. அதுக்கு சங்கர வாரியர் உங்க பையன் தான் என்னை கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு பதில் கொடுத்தாரு. 2 பேரும் சேர்ந்து பழங்கதைகளை பரிமாறிக்கிறதுல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு 7வது நாள் இரவு மணி 12 பெர்னாண்டஸ் படுக்கையிலிருந்து எழுந்திருச்சான். தன்னோட சிகப்பு அங்கி எடுத்து அணிஞ்சுக்கிட்டான். சில நிமிடங்களுக்குள்ள அவன் லிசியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். நிலவு சன்னமான ஒளியை சிந்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டோட தென்புறம் வளர்ந்திருந்த மாமரம் படர்ந்து பந்தல் மாதிரி நிழல் பரப்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பகுதியில மட்டும் நிலவொளி புக முடியாம இருட்டா இருந்துச்சு. பெர்னாண்டஸ் கேட்டை திறந்துகிட்டு உள்ள நுழைஞ்சான். அதோ லிசி நிக்கிறாளே. பெர்னாண்டஸ் ஒரு வினாடி திகைச்சு போயிட்டான். அவ என்னை பார்த்ததும் எதுக்காக இந்த நேரத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஒரு கணம் தயங்கினான். இருந்தாலும் ஆளை மயக்கக்கூடிய தன்னுடைய வழக்கமான சிரிப்பு தான் கிட்ட இருக்கிறதுனால அதை வச்சு அவளை மயக்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட அவன் முன்னாடி போய் நின்னான். வழக்கத்துக்கு மாறா லிசி அன்னைக்கு ரவிக்கையும் இடுப்பு பகுதியில வேட்டி மட்டும் கட்டியிருந்தா. அதுவும் அவளுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. அவ கிட்ட போனதும் லிசி, ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நீ இப்போ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு பெர்னாண்டஸ் வாய் திறந்தான். ஆனா பெர்னாண்டஸை பார்த்ததும் லிசி கிட்ட எந்த விதமான அதிர்ச்சியோ ஆச்சரியமோ தென்படவே இல்லை. அவ சாதாரணமா என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்க ஆரம்பிச்சா. பெர்னாண்டஸ் தன்னுடைய வலக்கைய அவளுக்கு நேரா நீட்டினா. அந்த கைகளுக்கு எப்படிப்பட்டவங்களையும் சுயநினைவு இழக்கக்கூடிய சக்தி இருந்துச்சு. அவளுடைய கண்கள் மெதுவா மூடவும் தொடங்குச்சு. அவ கீழே விழுந்துருவாளோ அப்படின்னு தோணவும் அவளை கைகளில் தாங்கி பிடிச்சான். நேரத்தை கடத்தாம அவளை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு வேகமா நடக்கவும் தொடங்கினா. விரைவிலேயே தன்னோட இருப்பிடத்துக்கு வந்தும் சேர்ந்தான். அவளை படுக்கையில கிடத்தினா. மயக்கத்துல ஆழ்ந்திருந்த அவளுடைய உடல் அழக ரசிக்கவும் செஞ்சான். இதுக்கு முன்னாடி தாங்கிட்ட அகப்பட்டவங்க மாதிரி லிசி கிடையாது. லிசி ரொம்ப சின்ன வயசு பெண், ரொம்பவே அழகானவ. அவளை பார்த்தபடி நின்று இருந்தப்போ அவன் மனசுக்குள்ள பிசாசு உயிர் தெழ தொடங்குச்சு. உடனே சிகப்பங்கிய கழற்றி சோத்துல இருக்க ஆணில மாட்டிட்டு அவளோட கலக்க ஆரம்பிச்சான். ஒரு நீண்ட முத்தத்தின் மூலயமா அவளை திணற வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணப்போ சட்டன்னு லிசி வீழ்ச்சிக்கிட்டா. அவளுடைய கைகள் அவனை கட்டி தழுவுற மாதிரி உயர்ந்து வளைய ஆரம்பிச்சது. அவளுடைய 2 கை பகுதிகளும் அவளுடைய கழுத்து பகுதியில பதிஞ்சது. அவளுடைய விரல்கள்ல இருந்து நகங்கள் நீள ஆரம்பிச்சது. கூர்மையான நகங்கள். அது அவனுடைய உடம்புக்குள்ள தசைப்பகுதியை கீழ்ச்சிக்கிட்டு உள்ளிறங்க தொடங்குச்சு. பெர்னாண்டஸ் துள்ளி எழுந்தான். சட்டுன்னு பாய்ஞ்சி தன்னோட சிகப்பங்கியை எடுத்து அணிஞ்சுக்கிட்டான். ஒரு வினாடி பெர்னாண்டஸ்க்கு எதுவுமே புரியல. லிசி, என்ன இதெல்லாம் அப்படின்னு கோபத்தோட கேட்டான். அவ உரத்த குரல்ல வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சா. கண்ணாடி துண்டுகள் குலுங்குற மாதிரியான சிரிப்பு அது. அந்த சிரிப்பு பழங்கால கட்டடத்துடைய சுவர்கள்ல மோதி பலமா எதிரொலிக்கவும் செஞ்சது. அவ எழுந்தா. அவளுடைய குரூரமான பார்வையை பார்த்ததும் பெர்னாண்டஸ் பயந்து விலகி ஒதுங்கினா. அவனை நெருங்கினா. அவன் மேலும் பின்வாங்கினா. லிசி கதவை திறந்து வேகமா வெளியேறவும் செஞ்சா. ஒரு நிழல் மாதிரி அவன் நடந்து போறத பெர்னாண்டஸ் பிரமிப்போடு பார்த்துக்கிட்டே இருந்தான். உண்மையிலேயே பெர்னாண்டஸ் கலவரத்தோட உச்சத்துல இருந்தான். லூசிஃபரை நினைச்சு தியானம் பண்ணவும் ஆரம்பிச்சான். தெளிவற்ற உருவமா லூசிஃபர் அவனுக்கு பின்னாடி வந்து நின்னுச்சு. வந்திருந்தது யாரு, இங்க என்ன நடந்துச்சு? அவன் மிரட்சியோட கேட்டான். யாரோன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீ கொண்டு வந்தது உண்மையான லிசியே கிடையாது,
சாத்தான் சொல்லுச்சு. அப்படின்னா வந்தது யாரு எனக்கும் தெரியல. அப்புறம் ஏன் நீ ரொம்ப உன்னை சக்தி உள்ளவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என் கழுத்துல நகங்கள்லாம் பதிச்சு இறக்கினா தெரியுமா? அது உன்னோட பிரமை. அப்படி எதுவும் உண்மையில் நடக்கவே இல்லை. சரி போகட்டும், மேற்கொண்டு நான் எப்படி நடந்துக்கணும்? முதல்ல உன்னோட எதிராளி யாருன்றதை கண்டுபிடி, அப்புறம் ஆளை ஒழிச்சு கட்டு. அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பெர்னாண்டஸ் கேட்டான். நீ உண்மையான லிசியை முதல்ல இங்கே அழைச்சிட்டு வா, அப்போ எதிராளிகளும் இங்கே வருவாங்க. இல்லை அவங்க யாருன்றதும் உனக்கு தெரிய வரும். சாத்தான் சொல்லிட்டு மறையவும் செஞ்சுது. மறுநாள் காலையில பெர்னாண்டஸ் வழக்கத்தை விட சீக்கிரமே எழுந்துகிட்டான். முதல் நாள் நடந்த நிகழ்ச்சிகளை ஒண்ணு விடாம மறுபடியும் யோசிச்சு பார்த்தான். தாமஸ் வீட்டுக்கு போன போதுதான் லிசி மாதிரி இருந்த அவளை பார்த்தோம். அங்கிருந்து அவளை இங்க கொண்டு வந்தோம். இப்போ பகல் நேரத்துல அங்க போய் பார்த்தா அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும்ல. அவன் புறப்பட்டான். தாமஸ் வீட்டை பெர்னாண்டஸ் அடைஞ்சப்போ லிசி வெரண்டால உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். பெர்னாண்டஸை பார்த்ததும் ஃபாதர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியபடியே எழுந்து வணங்கவும் செஞ்சா. உங்க வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப நாளாவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், முடியாம போச்சு. பெர்னாண்டஸ் பேச்ச துவங்கினான். லிசி பெர்னாண்டஸ் கிட்ட வந்து, ஃபாதர், என்ன உங்களோட வீட்டுக்கு கொண்டு போனதை நான் யார்கிட்டையும் சொல்லலை, நீங்களும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இல்லை நான் சொல்ல மாட்டேன்னு கிசுகிசுப்பான குரல்ல சொன்னான். பெர்னாண்டஸை பார்த்ததும் தோட்டப்பகுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தாமஸ் வேகமா அங்க வந்து சேர்ந்தாரு. ஃபாதர், எப்போ வந்தீங்க? எலி, அவருக்கு காஃபி கொண்டு வா. இல்லை சாப்பாடு நேரமாச்சு, சாப்பாடு ரெடி பண்ணேன். நான் முதல்ல ஒரு கோழியை பிடிச்சிட்டு வரேன். சொன்னபடியே தாமஸ் கோழி கூண்டை நெருங்கினாரு. மறுபுறத்துல கோழியோட சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல தாமஸ் வீட்டோட முன்பக்கம் வந்தாரு. ஃபாதர், உங்களை பார்க்கறதுக்கு உங்களோட வீட்டுக்கே வர்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன், தாமஸ் சொன்னாரு. அத்தியாயம் 15. என்ன தாமஸ், உங்களை அந்த பக்கம் பார்க்கவே முடியறது இல்லையே அப்படின்னு அவரோட கண்களை பார்த்தபடியே கேட்டான் பெர்னாண்டஸ். தன்னோட வீட்டில் அரங்கேறிட்டு இருக்க சம்பவங்களை பத்தி பெர்னாண்டஸ் சொல்றதா வேண்டாமா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. கடைசியில இதெல்லாம் சொல்லிடுறதா நல்லது அப்படின்னு தீர்மானமும் பண்ணாரு. உண்மையில ஃபாதர் பிரான்சிஸ் கிட்ட பல அற்புதமான சித்திகள் இருக்கிறதா தாமஸ் நினைச்சாரு. அதனாலதான் தான் நினைச்ச எல்லாத்தையுமே அவர் வெற்றிகரமா செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னு நம்பினாரு. ஃபாதர், கொஞ்ச நாளாவே லிசி என்னவோ போல இருக்கிறா, என்னன்னு தெரியல. நடுராத்திரில எழுந்துருச்சு, அவ பாட்டுக்கு நடக்கிறா. ஏதோ ஒரு ஆவி சம்பந்தமான தொல்லை இருக்கிறதா நாங்களாம் நினைக்கிறோம். இப்படியா? ஆவி தொல்லையா? நம்பவே முடியாதவ மாதிரி பெர்னாண்டஸ் வியப்போட கேட்டான். தாமஸ் மனசுக்குள்ள மீண்டும் ஒரு போராட்டம் ஆரம்பமாச்சு. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாமா கூடாதா? தூய்மையான மனசு கொண்ட ஒரு ஃபாதர் கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுல எந்த தப்புமே இல்லைன்னு வெகுளியான தாமஸ் தான் மனசையை ஆறுதல் படுத்திக்கிட்டு பெர்னாண்டஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. சங்குவாரி இறங்க வந்ததும் மந்திரங்கள் செஞ்சதையும் மறைக்காம சொன்னாரு. பெர்னாண்டஸ் எல்லாத்தையும் கவனமா கேட்டான். ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா பிறகு பேய் ஓட்டிடலாம் அப்படின்னு சொன்னார் அவரு. ஃபாதர், நம்ம வேதத்துல இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியோட தாமஸ் தன் பேச்சை நிறுத்தினாரு. எல்லா மதங்களையும் இது உண்டு. இதை பத்தி ஏன் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை? எப்படிப்பட்ட கொடிய பிசாசா இருந்தாலும் சரி, நான் அதை ஓட்டிட மாட்டேனா? ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஆட்களுக்கு மற்றவங்கெல்லாம் செஞ்சா சரியாகாது. பெர்னாண்டஸ் கடைசியில ஒரு கொக்கிய போட்டான். அப்படிங்களா? அப்படின்னா நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். அதுக்காக எவ்வளவு செலவானாலும் சரி, நான் ஏத்துக்கு தயாரா இருக்கேன். ஃபாதர், எப்படியாவது அவ உடம்புல இருந்து அந்த பிசாசை ஒழிச்சா போதும். தாமஸ் ஆற்றாமையில பேசினாரு. அதே நேரத்துல தாமஸோட மனைவி ஏலி, சாப்பாடு கொஞ்சம் நேரத்தில் தயாராகிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனா. எனக்கு இப்போ சாப்பாடெல்லாம் வேணாம், மதிய சாப்பாட்டை நான் கொஞ்சம் நாளாக தவிர்த்துக்கிட்டு இருக்கேன் பெர்னாண்டஸ் சொன்னான். அப்படின்னா ரொட்டியும் கோழிக்கறியும் சாப்பிடுங்களேன், என்ன சொல்றீங்க? தாமஸ் கேட்டாரு. நான் எதையாவது சாப்பிட்டே ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொடுங்க. தாமஸ் உடனே உள்ள போனாரு. உள்ள லிசி இருந்தா. என்ன லிசி, நீ உள்ளேயே இருக்க? ஃபாதர் வந்திருக்காரு, நீ அவர் பார்க்கலையா? அறைக்குள்ள உட்காந்து ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்த லிசி கிட்ட தாமஸ் கேட்டாரு. இல்லப்பா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ போய் ஃபாதருக்கு ரொட்டியை கொண்டு வந்து கொடு. அவ எழுந்தா. பெர்னாண்டஸோட பார்வை அவளை ரொம்பவே சங்கடப்படுத்துச்சு. தவிர ஏற்கனவே ரவீந்திரன் அவகிட்ட ஃபாதரை பத்தி சந்தேகப்படும்படியா சிலவற்றை சொல்லி வச்சிருந்தான். சில பெண்களோட ஃபாதர் முறையற்ற உறவுல இருக்கிறதா அவன் எச்சரிக்கையும் பண்ணியிருந்தான். அவன் சொன்னதோடைய நோக்கம் லிசி இந்த விஷயத்துல ஃபாதர் கிட்ட ஏமாந்து போகக்கூடாது அப்படின்றதாலதான். டைனிங் டேபிள்ல ஏலி ஒரு வெள்ளை துணியை விரிச்சு வச்சிருந்தா. லிசி பெர்னாண்டஸுக்கு பரிமாறினா. ஒரு கிளாஸ்ல பாலும் கொண்டு வந்து வச்சா. அந்த கிளாஸை பார்த்ததும் அவன் நெற்றி சுழிவடைய ஆரம்பிச்சது. அதை தன்னுடைய பார்வையிலிருந்து மறைக்கிறதுக்காக சுவர்ல மாட்டி இருந்த கேலண்டரை பார்த்தபடி தண்ணீர் நிரம்பிய பிளாஸ்டிக் ஜக்கை அதுக்கு நேரம் நகர்த்தி வச்சான். அந்த கிளாஸ் லிசிக்கு சர்ச்சில் இருந்து பரிசா கிடைச்சது. அழகிய பூக்களுக்கு மத்தியில சிலுவை அடையாளம் ஒண்ணு அதுல அலங்காரமா செதுக்கப்பட்டிருந்தது.
அந்த தாயத்தை எங்க போச்சு வச்சிருக்கீங்க? கையை கழுவியபடியே பெர்னாண்டஸ் கேட்டான். தென்கிழக்கு மூலையில அதோ அங்க இருக்கு அப்படின்னு அவர் சுட்டி காட்டினாரு. அதெல்லாம் நமக்கு சரிபடாது. இருந்தாலும் செஞ்சது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இனிமே இதெல்லாம் தொடராம நீங்க பாத்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளாலையும் செய்ய முடியுமே. நான் இப்ப என்ன செய்யணும் ஃபாதர்? நீங்க சொல்லுங்க. லிசியை என்கிட்ட அனுப்புங்க. அவ தலைமையில கையை வச்சு நான் பிரார்த்தனை பண்றேன். அதை நீங்க இங்கேயே செய்யலாமே ஃபாதர்? தாமஸ் குறுக்கு கேள்வி கேட்டாரு. அது முடியாது. நான் குடியிருக்க இடத்துல தான் சில பொருட்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். வீட்டில் வச்சு செய்யறத விட நான் இருக்கத்துல வச்சு செஞ்சாதான் அது நல்லது. அதன் பிறகு நீங்க எதுக்காகவும் பயப்பட தேவையே இல்லை. இதை கேட்டதும் தாமஸ் மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சாரு. நான் இதை முன்னவே செஞ்சிருக்கணும் ஃபாதர். சும்மா கண்ணாபின்னானே கடவுளுக்கு ஆகாததெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதே நேரம் பெர்னாண்டஸோடைய மனசு தாமஸோடைய மனசை முழுசா ஆக்கிரமிப்பு பண்ணி இருந்தது. அதாவது தோட்டத்துல போச்சு வச்சிருக்க தாயத்தை எடுத்து வீசி எறியணும் அப்படின்னு தாமஸோடைய மனசுக்கு பெர்னாண்டஸோடைய மனசு கட்டளை இட்டுக்கிட்டு இருந்தது. நீங்க சொன்னது சரிதான், நமக்கு இதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு சொல்லியபடியே கடப்பாறை எடுத்துக்கிட்டு தென்கிழக்கு மூலையை நோக்கி போக ஆரம்பிச்சாரு தாமஸ். சீக்கிரத்திலேயே புதைச்சு வச்சிருந்த தாயத்தை திரும்ப கொண்டு வந்தாரு. அதை கையில வாங்கி பார்த்த பெர்னாண்டஸ் அதை தூரமா வீசி எறிஞ்சான். அப்போ லிசியை நான் எப்போ உங்ககிட்ட அனுப்பி வைக்கணும்? தாமஸ் கேட்டாரு. சாயந்தரமா அனுப்பி வைங்க. நான் என்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் யாரு ஃபாதரா இவ்வளோ நேரமா எங்கேயா இருக்காரு அப்படின்னு கேட்டபடியே ரவீந்திரன் கேட்டை திறந்துகிட்டு உள்ள வந்தான். ஃபாதர், என்ன உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ராஜம்மாவுடைய அண்ணன். ஓஹோ, என்கிட்ட டியூஷனுக்கு வர ராஜம்மாவோட அண்ணனா நீங்க? ஆமா ஃபாதர், இது வரைக்கும் என்னால் அங்கே வர முடியல. உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியா அப்படின்னு கேட்டபடி சரி அப்ப நான் கிளம்பட்டுமா அப்படின்னு தாமஸ் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட முயற்சி பண்ணாரு. புறப்படுறதுக்கு முன்னாடி ஆமா லிசி எங்க அப்படின்னு கேட்டான் பெர்னாண்டஸ். லிசி உன்னை ஃபாதர் கூப்பிடுறாரு பாரு. லிசி வெளியே வராம கதவுடைய மறைவிலேயே வந்து நின்னா. அவ கழுத்துல சிலுவையுள்ள செயின் ஒன்று இருந்துச்சு. பெர்னாண்டஸ் அதை கவனிச்சப்போ அந்த சிலுவை அவனோட கண்ணை கூச வச்சுது. இடி விழுந்த மாதிரி ஒரு கணம் தடுமாறினான் பெர்னாண்டஸ். வேகமா திரும்பி நடக்க தொடங்கிட்டான். பெர்னாண்டஸ் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தாமஸ் ரவீந்திரன் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ரவி, என்னை மன்னிச்சிருப்பா. நீ சொன்னது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லல. இருந்தாலும் சிலது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் மனசுல எதையும் வச்சுக்க முடியாதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். நீங்க பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம். நம்ம பண்ணதெல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் ரகசியமா வச்சிருந்தோம். இல்ல ரவி, நானும் என்னை எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்த்தேன். ஆனா சொல்லாம இருக்க முடியல. கடைசியில எல்லாத்தையும் போட்டு உடைக்க வேண்டியதா போயிருச்சு. சரி, அதை கேட்டுட்டு அவர் என்ன சொன்னாரு? ரவி, அவர் ரொம்பவும் தைரியசாலி. நம்ம மேல அதிகமா அக்கறையும் இருக்கிறவரு. எதுக்காக வீணா காசெல்லாம் செலவழிக்கிறீங்க? தேவையான உதவிகளை நானே செய்யறேன்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட சொன்ன பிறகு எனக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்குது. அப்புறம் என்ன ஆச்சு? ரவி கொஞ்சம் கோவமா கேட்டான். நீங்க செஞ்சு வச்சது எல்லாத்தையும் எடுத்து அவர் வீசி எறிஞ்சிட்டாரு. உண்மையாவா? ஆமா, எதுக்காக அவர் அதை வீசி எறியணும்? எங்களுக்கு அதெல்லாம் கூடாதுன்னு அவர் சொன்னாரு. அப்படி எதுவும் சந்தேகம் வந்துச்சுன்னா பிரார்த்தனை பண்ணியே சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ரவி கோவத்தோட உச்சத்துல இருந்தான். சரி, வந்தார்ல, ஏதாவது பிரார்த்தனை செஞ்சாரா? அதுக்காக தான் சாயந்தரம் லிசியை அவர்கிட்ட அனுப்பி வைக்க சொல்லியிருக்காரு. லிசியை தனியா அனுப்ப போறீங்களா? அதுக்கு என்ன, அவர் ஃபாதர் தானே பார்க்க போறா. சரி, அதுக்கு பிறகு உங்க இஷ்டம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து புறப்பட்டான் ரவீந்திரன் நேரா ஃபாதர் வின்சன் கிட்ட வந்தான். ரவீந்திரனை பார்த்ததும், பாப்பா வின்சன், என்ன விஷயம்? சர்ச் வாசலுக்கு வந்தவனை வரவேற்று ஃபாதர் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாரு. ஃபாதர், அதை சொல்றதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். அப்புறம் நீங்க என்ன மன்னிக்கணும். எதுக்காக இந்த மன்னிப்பு? தாமஸோட வீட்டுக்கு ஒரு மந்திரவாதி ஒருத்தரை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அங்க நடந்த எல்லாத்தையும் விவரமா ரவீந்திரன் ஃபாதர் வின்சன் கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லாம பெர்னாண்டஸ் தாமஸோட வீட்டுக்கு வந்ததையும் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்ச தாயத்தை எடுத்து வீசி எறிஞ்சதையும் அவர்கிட்ட சொன்னான். எனக்கு என்னவோ அந்த தாயத்து அவருக்கு மிகப்பெரிய இடையூறா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. இதை கேட்டதும் ஃபாதர் வின்சன் எந்த பதிலும் சொல்லல. நீ ஒன்னு செய் ரவி, நான் அவரை சந்தேகப்படுறேன்னு தெரிஞ்சுட்டா உடனே பாதையை மாத்திப்பாரு. அதனால இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு உதவி செய்யணும். பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள் ஊர் ஜனங்களுக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. சரி ஃபாதர், மக்களுக்கு தெரிய வேணாம், பிஷப்புக்கு தெரியலாம்ல, நீங்க ஏன் அவருக்கு தெரியப்படுத்த கூடாது? ரவீந்திரன் சொல்லவும் தாராளமா செய்யலாம் தான், ஆனா அதுக்கு ஆதாரம் ஏதாவது வேணும் இல்லையா? சரி ஃபாதர், இந்த விஷயத்த உங்க காதல போட்டு வைக்கணும் தான் நான் இங்க வந்தேன். சரி, நான் கிளம்பட்டுங்களா? ரவீந்திரன் உடனே அங்க இருந்து கிளம்பினா. வீட்டுக்கு வந்ததும் அப்பா ராகவன் கிட்ட விஷயத்த விளக்கமா சொன்னான். அப்படின்னா நிச்சயம் அதுக்கு காரணம் அந்த ஃபாதர் தான். ராகவன் நாயர் உறுதியா சொன்னாரு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவர் மேலதான்ப்பா சந்தேகமே இருந்துச்சு. சரி, நீ தாமஸுக்கு தெரியாம ஒரு வேலை செய்ய, அவ தெரிஞ்சுக்கிட்டா சிக்கல் தான்.
தெரியலன்னா மத ரீதியா எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் அவர் அதை ஃபாதர் கிட்ட சொல்லவும் மாட்டாரு. அன்னைக்கு இரவு ராகவன் வீட்டில் லிசியை காப்பாத்துறதுக்காக ஒரு ஹோமம் செய்யறதா தீர்மானம் பண்ணாங்க 2 பேரும். அன்னைக்கு மாலை நேரத்துல லிசி பெர்னாண்டஸோட வீட்டை நோக்கி புறப்பட்டா. லிசிக்கு தெரியாம ரவீந்திரன் அவளை பின்தொடர ஆரம்பிச்சான். அவன் கூட சங்கு வாரியர் இருந்தாரு. வாரியர் ரொம்ப தொலைவிலேயே அவங்கள பின்தொடர்ந்தாரு. கல்லறையை நெருங்கினதும் லிசி சட்டுன்னு நின்னா. அந்த பிரதேசம் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருந்துச்சு. கல்லறையை ஒட்டி புதர்கள் கண்டபடி வளர்ந்து போயிருந்தது. பெர்னாண்டஸ் வீட்டுக்கு போற வழியெல்லாம் அது தாறுமாறா பறவையும் கடந்துச்சு. வடக்கு திசையில இருந்து சுடுகாட்டை அவ பார்த்தா. அங்க உயரத்துல புகை எழும்பிக்கிட்டு இருந்தது. பணத்தை சிதையில வச்சு எரிக்கிறாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சது. அங்க வர்றதுக்கு அவளுக்கு மனசுக்கு பிடிக்கவே இல்லை. அப்பா தாமஸ் வற்புறுத்தினாலதான் அங்க அவ புறப்பட்டு வந்தா. வழியில சவக்குழி தோண்டக்கூடிய யோசேப்பு நின்றுட்டு இருந்தான். அவன் தன்னோட சிகப்பு கண்களை உருட்டி உருட்டி லிசிய கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தான். லிசி அவனை கடந்து போகும்போது, குழந்தை தனியாவா போற, அந்த பக்கமெல்லாம் போகாத, யோசிப்பு தடுத்தான். போனா என்ன? லிசி கேட்டா. நான் சொன்னதா யார்கிட்டையும் சொல்லாத, உன்னுடைய நன்மைக்காக தான் சொல்றேன். அப்பா சொல்லிதான் போறேன். உங்க அப்பாவுக்கு அவளை பத்தி தெரியாது, அதனால சொல்லி விட்டுருப்பாரு. லிசி என்ன செய்யுதுன்னு தெரியாம தவிச்சபடி நின்னா. யோசேப்பு லிசியை பார்த்து பேசிட்டு இருந்ததை பெர்னாண்டஸ் கவனிச்சான். அவன் மதியத்திலிருந்தே லிசியோட வரவை அவளோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான். யோசேப்பு கிட்ட பேசிட்டு லிசி தன்னோட இருப்பிடத்தை நோக்கி வரத பெர்னாண்டஸ் கவனிச்சிட்டு இருந்தான். மேற்கு புறமா திரும்பி பார்த்தான். சூரியன் சிவந்த ஒரு தட்டு மாதிரி தென்னை மரங்களுக்கு இடையில தெளிவா தெரிஞ்சான். தன்னை நோக்கி நெருங்கி வரக்கூடிய இறைய ரொம்ப ஆவலோடவும் உணர்ச்சி மிகுந்தும் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அவ தன்னோட அறைக்குள்ள நுழைஞ்ச பிறகு மனோசக்தியை பயன்படுத்தி அவளை கீழ்ப்படிய செய்யணும், தன்னுடைய நோக்கத்துக்கு இணங்கும்படி அவளுக்கு கட்டளை இடணும் அப்படின்னு மனசுக்குள்ள நிதானமா திட்டமிட ஆரம்பிச்சான். ஒரு தடவை அவளோட தொடர்பு கொண்டுட்டா பிறகு விஷயத்த வெளியே சொல்ல மாட்டா. பெர்னாண்டஸ் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் திட்டம் போட ஆரம்பிச்சான். வர வழியில் லிசி டைனிங் டேபிள்ல இருந்த சிலுவையிட்ட கிளாஸ பெர்னாண்டஸ் சட்டுன்னு மறைச்சது அவளுடைய நினைவுக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்குள்ள லிசி பெர்னாண்டஸோட இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்திருந்தா. உள்ள நுழைஞ்சதும் அந்த அறைக்குள்ள எங்கேயுமே சிலுவை இல்லை அப்படின்றத கவனிக்கவும் செஞ்சா. இதுக்கு முன்னாடி சர்ச் இருந்த இடம் தான் அது. அங்க பிரார்த்தனை செய்யறதுக்காக சிலுவை அடையாளம் ஒண்ணு பெருசா இருந்துச்சு. அது கூட இப்ப அகற்றப்பட்டிருக்கிறத அவ தெளிவா கவனிக்கவும் செஞ்சா. ஒரு கணம் அவளுடைய மனசு பதற ஆரம்பிச்சது. ஃபாதர் சிலுவையோட தொடர்பே இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அந்த அறைக்குள்ள லிசி நுழைஞ்சதுல இருந்து அவளை தன் வசப்படுத்துறதுக்கு பெர்னாண்டஸ் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருந்தான். லிசி அவன் அழைச்சான். என்னங்க ஃபாதர், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கொஞ்சம் பயமா இருக்கு ஃபாதர். நான் பிரார்த்தனை செய்ய போறது பயத்தை போக்கணுன்றதுக்காக தான். அதுக்காக தான் உன்னை வரவும் வச்சிருக்கேன். ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. நான் பிரார்த்தனை செய்யும் போது உன்னுடைய உடம்புல உலோகத்தாலான எந்த ஒரு பொருளும் இருக்கவே கூடாது. மோதிரம், செயின், கம்மல் இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. உடனே மோதிரத்தை விரல்ல இருந்து கழட்டி வச்சா லிசி. இன்னொன்னோட உடம்புல வேற ஏதாவது பொருள் இருந்தா அதையும் எடுத்து வச்சிரு. சிலுவை மட்டும்தான் ஃபாதர் இருக்கு, அதையும் கழட்டணும். ஃபாதர், கர்த்தர்கிட்ட தானே பிரார்த்தனை செய்ய போறோம், சிலுவை வேண்டாம்னு சொல்றீங்களே ஏன்? உன்னோட உடம்புல குடியிருக்கக்கூடிய பிசாசை விரட்டணும்னா அதை விட பெரிய பிசாசா இங்க கொண்டு வந்தாதான் அது முடியும். சூரியன் முழுசா மறைஞ்சிட்டான். இந்த உலகத்துல மிகப்பெரிய பிசாசை நான் உனக்கு காட்டுறேன். பிரேத ஆத்மாக்கள் பற்றி சமீப காலமா நீ பேப்பர்ல படிச்சிருக்க இல்லையா? அப்படிப்பட்டவங்கள நான் உனக்கு நேர்லயே காட்ட போறேன். நான் சொல்றபடி நீ செய். இந்த வார்த்தைகளை கேட்டதும் லிசியோட மனசு மீனும் பயத்துக்கு உள்ளாக ஆரம்பிச்சது. கழுத்துல கிடந்த சிலுவையுள்ள செயினை அவ மெதுவா கழட்டினா. ஆனா அந்த செயின் அவ பிளவுஸ்ல இருந்த பட்டன்ல சிக்கி அருந்து பட்டனு தரையில விழவும் செஞ்சது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.